யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. யோகி சாமியின் அரவணைப்பில். இதன் ஆசிரியர் ராம அரு லட்சுமணன் செட்டியார், லே வள்ளியம்மை ஆச்சி. இன்று இதில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ராமு. ஒருமுறை பகவான் பிரதான் மந்திரின் வாசலில் அமர்ந்து இருந்தார். அப்போது ஒரு பக்தர் சாமியை தரிசித்துவிட்டு ஆசீர்வாதம் பெற்று சென்றார். அவர் போகும்போது அவரது பக்கத்தில் ஒரு பைரவரும் சென்று கொண்டிருந்தார். இதனை பார்த்த சாமி பக்கத்தில் இருந்த கண்ணனிடம், கண்ணன் அவரை கூட்டிட்டு வருவோம் என்றார். உடனே அவர் திரும்பி சென்று கொண்டிருந்த பக்தரை அழைத்தார். அதை பார்த்த சாமி அவரை, இல்லை கண்ணன், இவரை கூட்டிட்டு வருவோம் என்று சென்று கொண்டிருந்த பைரவரை காண்பித்தார். இதனை பார்த்த கண்ணன் சற்று திடுக்கிட்டுத்தான் போனார். சென்று கொண்டிருக்கும் பைரவரை எப்படி பகவானிடம் எப்படி கூட்டிக் கொண்டு வருவது என்று விக்கித்து போனார். பின் ஒரு வழியாக பகவானின் உத்தரவை நிறைவேற்றவும் செய்தார். ஆம், கண்ணன் அந்த பைரவரை தன் 2 கால் முட்டிக்கிடையில் வைத்து மெதுவாக பகவானிடம் அழைத்து வந்தார். பகவானின் அன்பான புன்னகையை கண்ட பைரவர் அமைதியாய் பகவானின் முன் தன் வாளை ஆட்டியபடி நின்றார். அப்போது பகவான் கண்ணனிடம், கண்ணன், இவர் பெயர் என்ன என்று கேட்க, பெயர் தெரியல எங்க சாமி, இங்கே வரும் சாப்பாடு போடுவோம் என்று கண்ணன் கூறினார். இதை கேட்ட சாமி உடனே தனது வலது காலால் திருப்பாதத்தை தூக்கி பைரவரின் முதுகில் பரிவுடன் தடவி கொடுத்து, இவரை ராமோன்னு கூப்பிடுவோம் என்று கூறினார். அன்று முதல் அந்த பைரவர் ராமு என்று அழைக்கப்பட்டார். பகவான் பிரதான் மந்திரில் வாசலில் தரிசனம் முடித்து கிளம்பியவுடன் அந்த ராமு சாமி அமர்ந்த இடத்தில் போய் உட்கார்ந்து கொள்ளும். ரொம்ப நாட்களாகவே இது நடந்தது. ஒரு நாள் பிரதான் மந்திரிலிருந்து இறங்கி வரும்போது இதை கவனித்தேன். பின்னர் கண்ணனிடம் முழுவதையும் விசாரித்தேன். தான் யார் என்று யாருக்கும் தெரியாத தனக்கு ராமு என்று பெயரிட்டு ஒரு அடையாளத்தை தந்த பகவானின் பாதங்களில் விழுந்த அந்த திருப்பாதங்களை தொட்டு வணங்க முடியாத காரணத்தால் சாமி இருந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு தன் பக்தியை காட்டும் ராமுவை பெருமையுடன் பார்த்தேன். அனைத்து உயிர்களிடத்தும் பாசம் காட்டும் பகவானை நினைத்து மெய்மறந்தேன். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. யோகியின் அரவணைப்பில் அனைத்து உயிர்களும்.